ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் சொல்யூஷன் சேனல். நாடாளுமன்ற எலெக்ஷனும் முடிஞ்சாச்சு, அதோட ரிசல்ட் வந்தாச்சு. எந்தெந்த கட்சியில யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் நம் நாட்டின் பிரதமராக போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 1.5 மாதத்துல இருந்து 2 மாதம் வரைக்கும் நம் நாட்டின் துணை ராணுவ படைகள் தான் மிக அதிகமாக தூக்கி கொடுத்தாங்க. இந்த எலெக்ஷன் டயத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். சோ அவங்க பட்ட கஷ்டங்கள் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு டியூட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்கணும். சோ அவங்க வீடியோ பரபரப்பா போய்கிட்டு இருந்த இந்த எலெக்ஷன் டைம்ல எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கட்சி தோக்கும், யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி, எந்த கட்சி வந்தா நல்லது, எந்த கட்சி வந்தா கெட்டது, இப்படின்னு தான் நம்ம வந்துட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் கூட அப்படிதான் பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் பீரியட் முழுவதுமாவே இந்த எலெக்ஷன் நல்ல முறையில நடப்பதற்கும் எந்தவித அசம்பாவிதம் இன்றி நடந்து முடிவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருந்தது நம் நாட்டின் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்று அழைக்கப்படுகிற நம் நாட்டின் துணை ராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு யாராவது நினைப்பதுதான். இந்த எலெக்ஷன் பீரியட் ஃபுல்லாவே நம் துணை ராணுவ வீரர்கள் இரவும் பகலும் டியூட்டி கொடுத்தாங்க. இந்த எலெக்ஷன் பீரியட் முழுவதுமாவே, அதாவது சம்மர் டைம்ல கடும் வெயில்ல தான் நடத்தப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கடும் வெயில்ல கூட அவங்க பீட் ஜாக்கெட், ஹெல்மெட் மற்றும் பெர்சனல் வெப்பன், பெர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பல கிலோமீட்டர் அவங்க ஏடிக்கு வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல கடும் மழை கூட வந்திருக்குது. அந்த கடும் மழையும் பொருட்படுத்தாமல் இதே மாதிரி அவங்க டியூட்டி கொடுத்தாங்க. இன்னும் ஒரு சில ஆபத்தான இடங்களாகிய மணிப்பூர், சத்தீஸ்கர் இந்த மாதிரியான ஆபத்தான இடங்கள்ல தங்க உயிரையும் பொருட்படுத்தாது மிக கடுமையான டியூட்டி கொடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடியணுன்றதுக்காக ஒரு சில ராணுவ வீரர்கள், ஒரு சிலர் எல்லாம் அநேக ராணுவ வீரர்கள் வீட்டுல வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்திருக்குது, இன்னும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்குது. அந்த சிச்சுவேஷன்ல கூட அவங்க லீவுக்கு போகாம இந்த எலெக்ஷன் டியூட்டில பங்கேற்று இருக்கிறாங்க. அட் அ டைம்ல நாடு முழுவதும் பல இடங்கள்ல எலெக்ஷன்றனால ஒரு இடத்துல நைட்டும் பகலும் ஃபுல்லா டியூட்டி கொடுத்துட்டு உடனே அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அடுத்த இடத்துக்கு அவங்க நைட் அல்லது பகல் ஃபுல்லா டிராவல் பண்ணி போயிட்டு அங்க போன உடனே சிறிது ரெஸ்ட் இல்லாம திரும்ப அங்கேயும் டியூட்டி பார்த்திருக்காங்க. இப்படி மிகவும் கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு இந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக பல இடங்கள்ல உழைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்நாட்டு டியூட்டிஸ்ல வந்துட்டு நம்மளுடைய இந்திய துணை ராணுவ வீரர்கள் எப்படி கஷ்டப்பட்டு டியூட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் மிகவும் டீட்டெயிலா ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷன் டியூட்டியில உழைத்த நம்முடைய துணை ராணுவ வீரர்களை பத்தி யாராவது எந்த மீடியாவாவது வந்துட்டு சொன்னாங்களா? இல்லைன்னு தான் தோணுது. இப்ப கூட நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா, நம்முடைய இந்திய துணை ராணுவ வீரர்களோட இந்த உழைப்புல எந்தவித சுயநலமோ அல்லது எந்தவித லாப நோக்கமோ எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் எப்ப எங்க போய் எப்படி டியூட்டி கொடுக்க சொன்னாலும் அவங்க டியூட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதாவது தேவையான வெப்பன்ஸ், தேவையான திங்ஸ், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அல்லது தேவையான வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு எந்தவித மறுப்பும் இல்லாம அவங்க டியூட்டி போய் கொடுப்பாங்க, டியூட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அதுதான் ராணுவ வீரன். நீங்களே பாருங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாகனங்கள். ये बस का हाल देखो, ये टीवीपी जवानों को दिए गए बस है ये, इसका हालत देखो, खिड़की नहीं है, सीट में पैर रख नहीं सकता, बैठ नहीं सकता। 6 घंटे के सफर है, 6 घंटे के सफर है, 6 घंटे के सफर के लिए दे रखा है ये गाड़ी। पानी में गिरने के बाद बारिश आने के बाद पकड़ने, बारिश आ गया तो पूरा पानी अंदर, एक भी पानी बाहर नहीं जाएगा, पूरा अंदर हो जाएगा। डोर का हालत देखो, இந்த வாகனத்துல பயணம் செய்யும் ராணுவ வீரர்கள் அவங்க ஹிந்தில பேசுறாங்க. அது பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அதாவது இந்த பஸ்ல ஜன்னலே இல்ல, எல்லாமே ஓப்பனா இருக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு பஸ்ல சப்போஸ் யாராவது சைடுல இருந்து அட்டாக் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கு இடையில கால் வைக்கிற கூட கேப் இல்ல, இவ்வளவுதாங்க கேப் இருக்கு.
அந்த ஒரு கேப்ல அவங்க எப்படி டிராவல் பண்றாங்க, கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரமா அந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணி அவங்க அடுத்த இடத்துக்கு டியூட்டி கொடுக்குற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில மழை வரும்போது அந்த மழை வந்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஒடுங்குதுங்கிறாங்க. இது இல்லாம அந்த பஸ்ஸோட டோர் கயிறு வச்சு கட்டி இருக்கிறாங்க. அதுவும் அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க, டோரே இல்லாம தனியா கிடந்திருக்குது, அதை எடுத்து கயிறு வச்சு கட்டி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பஸ்ல ராணுவ வீரர்களை டியூட்டிக்காக எடுத்துட்டு போகுது இந்த கவர்மெண்ட். நீங்களே பாருங்க. இது போன்ற வாகனங்கள்ல அரசியல்வாதிகள் அவங்களோட வேலைக்காக அவங்களோட ஆபீஸ்க்கு இது மாதிரி வாகனங்கள்ல போவாங்களா? ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறவங்க இது மாதிரி ஒரு வாகனங்கள்ல அவங்க கம்பெனிக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போக மாட்டாங்க. ஆனா ராணுவ வீரர்கள் கவர்மெண்ட் எப்பேற்பட்ட வாகனங்கள் கொடுத்தாலும், எப்பேற்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், எப்பேற்பட்ட திங்ஸ், வெப்பன்ஸ் கொடுத்தாலும் அதை வச்சு டியூட்டி பாக்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க, எந்த வித மறுப்பும் இன்றி. இது மாதிரி வாகனங்கள்ல போகும்போது எத்தனையோ பொதுமக்கள் பார்ப்பாங்க. ஊருக்குள்ள எல்லாம் இந்த வாகனங்களை செல்ல வேண்டியது வரும். அநேக மக்கள் பார்த்து சிரிக்க கூட வாய்ப்பு இருக்கு, என்னடா இது மாதிரி வாகனங்கள்ல வராங்க. ஏன்னா அந்த வாகனமே அப்படிதான் இருக்கும், தட தடன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும், ஜன்னல் உடைஞ்சு தொங்கிட்டு இருக்கும், இல்லைன்னா மாட்டு வண்டியில கூட்டிட்டு போவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஆட்டோ கன்றாவியா இருக்கும், அதுல வந்துட்டு 4 பேரை உட்கார வச்சு ஏதாவது பூத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் எப்படி சொல்றேன்னா, நானே 2016, 17, 18 இந்த எலெக்ஷன் டியூட்டிலாம் நான் வந்துட்டு இருந்திருக்கிறேன். அந்த டைம்ல அநேக இடங்கள்ல இது மாதிரி விஷயங்களை நானும் சந்திச்சிருக்கிறேன். அது வந்துதான் நானும் சொல்றேன். ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப இருந்தே இன்னைக்கு வரைக்கும் நாடு எவ்வளவோ முன்னேறி போனாலும், ஆனா ராணுவ வீரர்களுக்கு இந்த 2024 எலெக்ஷன்லயும் இப்படிதான் வாகனங்கள் கிடைச்சிருக்கு, இப்படிதான் ராணுவ வீரர்கள் டியூட்டி கொடுத்திருக்காங்கன்றதை நினைக்கிறது தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். மற்ற துறைகள்ல நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, அதுல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது அவங்க உடனே வேலை நிறுத்தம், போராட்டம் மற்றும் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஏதாவது செய்யறது உண்டு. ஆனா ராணுவ வீரர்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் கவலைகள் வந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதே கிடையாது. நீங்களே இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு ராணுவ வீரர்கள் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, வேலை நிறுத்தம் பண்ணாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாராவது கேட்டதுக்கா? கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டீங்க. அது ஏன்னா மற்ற துறைகள்ல வேலைக்கு சேர்றவங்க அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்க குடும்பங்களை காப்பாற்றுவதற்காகவும் அவங்க வேலைக்கு சேர்றாங்க. ஆனா ராணுவத்துல வேலைக்கு சேர்றவங்க மட்டும் தன் தாய்நாட்டை காப்பாற்றுவதற்கு தன்னோட உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன் உயிரையும் கொடுத்து இந்த தாய்நாட்டை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு தான் இந்த டியூட்டிலேயே அவன் சேர்றான். சோ இப்படிப்பட்ட நம்ம ராணுவ வீரர்களுக்கு இது போன்ற பல விஷயங்கள் அவங்களுக்கு பெருசாவே தெரியறது இல்லை. நார்மலா ஈஸியா எடுத்துக்கிட்டு அவங்க டியூட்டில கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க டியூட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எந்த வித மறுப்பும் இன்றி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எந்த வித மறுப்பும் சொல்லணும்னா அவங்க டியூட்டியை வந்துட்டு அவங்க எப்பவும் போல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் தன் நாட்டிற்காக டியூட்டி கொடுத்து தன் உயிரையே கொடுத்திருந்தாலும் அந்த ராணுவ வீரர்களுக்கு அதற்குரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைச்சிருந்தாங்கன்னா சில ராணுவ வீரர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது. ஆனாலும் கரண்ட்ல இருக்க ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்களை பார்த்திருந்தோம், அதெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாம இப்ப ஏன் அவங்கவுங்க வேலைகள்லயும் டியூட்டிலையும் மிகவும் கடினமா உண்மையா உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவர்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம் நாட்டிற்காக தங்கள் உயிராக நினைக்கும் குடும்பத்தையும் பிரிந்து தன் நாட்டு எல்லையில் நிற்கும் ஒவ்வொரு ராணுவ மற்றும் துணை ராணுவ வீரர்களை மதிப்போம், போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.